வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 3 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இன்றைய தலைப்புச் செய்திகள். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தலைப்புச் செய்தி 1. நேற்றைக்கு பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை, கடலோரம் நெருங்க வேண்டிய மழை, உள் மாவட்டங்கள்ல வலுத்த பலத்த மழை பொழிவை கிழக்கு தென்கிழக்கு திசை காற்றின் காரணமாக கொட்டி தீர்த்திருக்கிறது. அடுத்ததாக 2. இன்றும் நாளையும் தீவிரமடைந்து நாளைக்கு பிறகு கடலோரமும் கிடைக்க போகிறது கனமழை. 3. வங்கக்கடலில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் உருவாகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இருவேறு தாழ்வு அமைவுகள் யாருமே இன்னும் ஒருமித்த கருத்துல வரல. உலகத்துல இருக்கக்கூடிய 50 வானிலையாளர்கள்ல பலர் இந்த நிகழ்வு உருவாகாது என்றும், ஒரு சிலர் அரபிக்கடல் நிகழ்வு மட்டும் உருவாகும் என்றும், ஒரு சிலர் வங்கக்கடல் நிகழ்வு மட்டும் உருவாகும் என்றும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில நம்முடைய அறிக்கை தமிழ்நாடு இலங்கைக்கு அருகிலே தென்மேற்கு வங்க கடலிலே இலங்கையை ஒட்டிய கடற்பகுதியிலே காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி பகுதி உருவாகி தமிழ்நாட்டு கரையை ஒட்டி தீவிரமடைந்து தெற்கு ஆந்திர கரையை கடந்து தமிழ்நாட்டுக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்லதொரு கோடை மழை பொழிவை தாழ்வு நிலையால் கொடுத்துவிட்டு, அதாவது மழை காலம் போல் 2-3 நாட்களுக்கு மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட போகிறது. அதற்கு பிறகு அரபிக்கடல் போகும். அது போவதற்கு முன்பே அரபிக்கடலிலும் ஒரு நிகழ்வு உருவாகி இரண்டும் ஒன்றிணைந்து கேரள கடலோர கர்நாடக கடலோரத்திற்கு நிறைய மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு பிறகு தீவிரமடைந்து விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக நாம ஏற்கனவே வங்கக்கடல் நிகழ்வு தமிழ்நாடு நெருங்கி வருமா அல்லது நெருங்கி விலகுமா ஆய்வில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் தொடர்ந்து சில நாட்களாகவே நம்ம என்ன சொல்லிட்டு வர்றோம்னா, நீண்டகால அறிக்கையில உருவாகும் என்றோம். நெருங்கி வருமா நெருங்கி விலகுமா என்பதை ஆய்வில் இருக்குன்னு சொன்னோம். கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டை ஒட்டி உருவாகும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட உருவாவது உறுதியாகிவிட்டது. தமிழ்நாட்டிற்கு இந்த நிகழ்வால் நிறைய மழைப்பொழிவு தருவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, மாகே, புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் போன்ற பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. 2வது வாரம், முதல் வாரத்தின் பிற்பகுதியில் மழை தீவிரமடையும், தாழ்வு நிலை உருவாகி 2வது வாரம் முழுவதுமே நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. 3வது வாரத்தின் முற்பகுதி வரைக்கும் அந்த மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும். ரைட், விரிவான அறிக்கையில பார்ப்போம். நேற்றைக்கு மழை பொழிந்த இடங்களை பார்ப்போம். நேற்றைக்கு ஆனால் கன்னியாகுமரியில குறைவா தான் பெஞ்சது, திருநெல்வேலி தென்காசியில குறைவா பெஞ்சது, தூத்துக்குடி மாவட்டத்தில் நுழைந்தது, வடக்கு பகுதியில நல்ல மழை பொழிவை கொடுத்தது. ராமநாதபுரம் உள்பகுதி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, அருப்புக்கோட்டை, திருச்சுழி, காரியாப்பட்டி போன்ற பகுதிகள், மதுரை மாநகரம் உள்ளிட்ட பகுதிகள், தேனி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, புதுக்கோட்டை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தோட மேற்கு ஓரம், சிவகங்கை மாவட்டத்தோட மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகள், மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு, நீலகிரி இந்த மாவட்டத்தில் ஆங்காங்கே, ஈரோடை விட கோயம்புத்தூர், நீலகிரியை விட திருப்பூர், திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள், கரூர், திருச்சி மாவட்ட பகுதிகள், பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள், மேலும் சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, கல்வராயன் மலைப்பகுதியில தர்மபுரி மாவட்டத்தின் கல்வராயன் மலைப்பகுதி, சேலம் மாவட்டத்தின் கல்வராயன் மலைப்பகுதி, திருவண்ணாமலை மாவட்டத்தின் பகுதிகள், மேலும் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா உள்ளே அத கீழ்பெண்ணாத்தூர் கூட மழைதான். கீழ்பெண்ணாத்தூர்லையும் மழைதான். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் இங்கேயும் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது, விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டிய பகுதி. ஆக இன்றைக்கு எப்படி இருக்கும், மேலும் மழைப்பொழிவு எங்கெல்லாம் எவ்வளவு பொழிந்தது, அதிகபட்ச மழைப்பொழிவை மட்டும் பார்த்துவிட்டு இன்றைக்கு எங்கே வரக்கூடிய நாட்கள் எப்படி, தீவிர தாழ்வு எப்படி அமைய போகிறது, மழைப்பொழிவு எங்கே கொடுக்க போகிறது என்பதையும் இந்த அறிக்கையில பார்ப்போம். கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி 35 மில்லிமீட்டர், அரூரிலும் நல்ல மழைப்பொழிவு. அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகொண்டப்பட்டி 36 மில்லிமீட்டர், பெணுகொண்டபுரம் 17 மில்லிமீட்டர், ஊத்தங்கரை 11 மில்லிமீட்டர், மேலும் பாம்பார் அணை, பரூரும் மழைதான். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்திலையும் மங்களாபுரம் மழை. அடுத்தபடியா புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் 5 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. மேலும் காரையூர் 22 மில்லிமீட்டர், குடுமியான் மலை 20 மில்லிமீட்டர், விராலிமலை 15 மில்லிமீட்டர், கீரனூர் 12 மில்லிமீட்டர், உடையாளிப்பட்டி, திருமயம், பொன்னமராபதி, அன்னவாசல் இதெல்லாம் மழைதான்.
கிழக்கு பகுதிக்கு வரல. ஆனா எதிர்பார்த்தோம் புதுக்கோட்டை ஆலங்குடிக்கு வரல. சேலம் மாவட்டத்தில் கங்கவள்ளி 46 மில்லிமீட்டர், தம்மம்பட்டி 15, வீரகனூர் 14, ஆத்தூர் 12, மேலும் வாழப்பாடி, ஆனைமடுவணை, தலைவாசல் மற்றும் கரியகோவில் அடையெல்லாம் மழைதான். அடுத்தபடி இதை விட கூடுதலாக சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் 79 மில்லிமீட்டர் மழை, மானாமதுரை 25 மில்லிமீட்டர், சிவகங்கை 19 மில்லிமீட்டர், திருப்பத்தூர் 18 மில்லிமீட்டர், இளையான்குடி 15 மில்லிமீட்டர், அதாவது காளையார் கோவில் 12 மில்லிமீட்டர், சிங்கம்புணரி 12 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக காரைக்குடி மழை தான். தேனி மாவட்டம் தென்காசி மாவட்டம் சிவகிரி மழை. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி 32 மில்லிமீட்டர், மேலும் அப்பர் பவானி 29 மில்லிமீட்டர், அவலாஞ்சி 17, மேலும் சாந்தி விஜயா ஸ்கூல் 13, அளக்கரை எஸ்டேட் 12, மேலும் நிறைய இடங்கள்ல மழைதான் இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில். அடுத்தபடியாக கிடைக்கப்பட்டது மட்டும்தான், இன்னும் முழுமையாக தகவல் கிடைக்கல. நிறைய இடங்கள் இதை விட கூடுதல் மழைப்பொழிவும் பொழிந்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் காரியாப்பட்டி 30 மில்லிமீட்டர், திருச்சூடி 27 மில்லிமீட்டர், கோவிலாங்குளம் 12 மில்லிமீட்டர், வெம்பக்கோட்டை அணை 10 மில்லிமீட்டர், பெரியார் அணை மற்றும் விருதுநகரும் மழைதான். இன்னும் பல இடங்கள்ல மழைப்பொழிவு தகவல் கிடைக்க பெறவில்லை. திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம் மாவட்டத்தில் இன்னும் பல பகுதிகள், மேலும் பார்த்தீங்கன்னா திருச்சி, திண்டுக்கல் மாவட்டத்தில் மழைப்பொழிவு கிடைக்கல, திருப்பூர் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்க பெறவில்லை, அதேபோல கோயம்புத்தூர் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்க பெறவில்லை, திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி உள்ளிட்ட பகுதிகள், மேலும் பழனி உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் நிறைய இடங்கள்ல மழை பொழிந்திருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் கிடைக்க பெறவில்லை. அறிவிப்போம். அடுத்தது இன்றைக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும், மே 3ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது. நேற்றைக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த மழை மேகம் களையாமல் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே ஹை கிளவுட்ஸ், அதாவது உயர் அடுக்கு மேகம், மேலடுக்கில் இருக்கக்கூடிய மேகம் வெயிலை தடுத்து கொண்டிருக்கிறது. இந்த தடுத்து கொண்டிருக்கிற காரணத்தினால வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து மீண்டும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு ஏற்படுத்துவதற்கு தாமதம் ஏற்படுத்தலாம். மழை ஏதும் விலகவில்லை. இன்றைக்கு ஒரு நாள் பரப்பில் குறைவாக இருக்கலாம், ஆனால் பெய்யாத இடங்களில் ஒரு சில இடங்களில் இன்றைக்கு பெய்யும். இன்றைக்கு பரப்பில் குறைவாக இருக்கலாம், ஆனால் மழை பொழிவு படிப்படியாக வரக்கூடிய நாட்களிலே தீவிரமடைய போகிறது என்பதையும், இதுவரைக்கும் எங்கே பெய்யலையோ அங்கேயும் பெய்யும் என்பதையும், வங்கக்கடல் நிகழ்வு இலங்கை மற்றும் தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக உருவாகி தமிழ்நாடு இலங்கைக்கு நெருக்கமாக நகர்ந்து தெற்கு ஆந்திர கரையை கடந்து அரபிக்கடல் நோக்கி பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. இது நம்முடைய ஆய்வறிக்கை. உலகத்துல நீண்டகால அறிக்கையில கோடை நிகழ்வு உருவாகும் என்றும், அதுவும் மே முதல் வாரத்தில் உருவாகும், 2 பக்கம் 2 நிகழ்வு உருவாகும் என்பதையும் நாம் சொன்னது நாம தான். இந்த அறிக்கையும் இப்போ பெய்ய போகிறதையும், தமிழ்நாடு நெருக்கமாக உருவாக போகிறது என்பதையும் சொல்வது நாம தான். ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். துல்லியம் அறிவதற்கு அரபிக்கடலையும் நிகழ்வு உருவாகும். இந்த 2 நிகழ்வு ஒன்றிணைந்து பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலில். ஆகவே இவையெல்லாம் நல்ல மழைப்பொழிவை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது. நிகழ்வு எந்த இடத்துல கரை கடக்கும் என்பதை பொறுத்தும், நிகழ்வு எவ்வளவு நெருக்கமா வருகிறது என்பதை பொறுத்தும், அது இருகாற்று இணைவை எங்கே ஏற்படுத்தும் என்பதை பொறுத்தும் மழைப்பொழிவோட இடம் மாறி மாறி அமையும். புரியுதுங்களா? நான் செவ்வாய்க்கிழமை காலை ஒரு அறிக்கை போட்டேன்னா அடுத்து வெள்ளிக்கிழமை தான் ஒரு அடுத்த அறிக்கை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2-3 நாட்களுக்கு வானிலை அறிக்கை போட முடியாத சூழ்நிலை ஏற்பட போகிறது. ஒரு அறுவை சிகிச்சை எனக்கு மேற்கொள்ள இருக்கிற காரணத்தினாலே அது பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளவு வலி இருந்தாலும் என்னுடைய கஷ்டம் வானிலை அறிக்கை எடுத்துட்டா எதுவுமே தெரியாது, உரைத்து கொண்டிருப்பேன், அவ்வளவுதான். வரக்கூடிய செவ்வாய் பிற்பகலிலிருந்து வெள்ளி பிற்பகல் வரைக்கும் 3 நாட்களுக்கு ஒரு 48 மணி நேரத்துக்கு மேல ஒரு 72 மணி நேரம் வரைக்கும் இடையில அறிக்கை வழங்க முடியாமல் இருக்கலாம். ஆகையின் காரணமா முன்னோட்டமாக சில கருத்துக்களை கூறுகிறேன். தமிழ்நாடு இலங்கைக்கு நெருக்கமாக நிகழ்வு உருவாகி தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக வந்து வடகடலோரத்திற்கு மிக நெருக்கமாக வந்து தெற்கு ஆந்திர கரையை கடந்து தெற்கு ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டின் வடகடலோரம் வழியாக உள்ளே போகலாம், கொஞ்சம் விலகி கூட போகலாம். வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். இதுதான் இறுதி அறிக்கைன்னு சொல்லி 3 நாள் நான் இறுதியா ஒரு செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு அறிக்கை கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் 72 மணி நேரம் அறிக்கை கிடைக்காது. அதுக்கப்புறம் நான் வெள்ளிக்கிழமை அறிக்கை கொடுப்பேன். அது வரைக்கும் ஒரு 3 நாட்களுக்கு அதாவது அப்டேட்ஸ் கிடைக்காமல் இருக்கலாம். முடிந்தால் எழுத்துப்பூர்வமாக ஏதாவது உங்களுக்கு வழங்க பார்க்கிறேன். 3 நாட்களுக்கு எழுத்துப்பூர்வமாக வழங்க பார்க்கிறேன்.
முடிந்தால்தான். ஆகவே அப்டேட்ஸ், வானிலை அப்டேட்ஸ், வானிலை துல்லியம்லாம் அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். இதன் அடிப்படையில் தற்பொழுது பெய்து கொண்டிருக்கிற வெப்பச்சலன இடிமழை பொழிவு மற்றும் வெயிலை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக குறையும். ஆனால் புழுக்கம் என்பது தொடரும். உள் மாவட்டங்கள்ல அனல், நேற்றைக்கெல்லாம் திருச்சியில அனல் காற்று வீசியது. அதே நேரத்தில் மாலை அப்படியே குளிர்ந்தது. மழை பெய்யும் சொல்லிட்டே இருந்தோம் திருச்சியில, யாரும் நம்பல. ஆமா பெய்தான், இப்படி அனல் வீசுது, மழையா பெய்யும் அப்படின்னாங்க. மாலையில் அப்படியே குளிர்வித்தது. சரியாக திருவரும்போது திருச்சி மாவட்ட எல்லை பகுதி வரைக்குமே குளிர்வித்தது. அப்படிப்பட்ட மழைப்பொழிவு நேற்றைக்கு அமைந்தது. இப்படித்தான் அமையும். வெயிலும் இருக்கும், மாலையில் மழையும் இருக்கும். மாலை இரவு மழைப்பொழிவு தீவிரமும் அடைய போகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் நாளை, இன்றைய விட நாளை பரப்பில் கூடும் மழை என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், தேர்தல் வாக்கும் என்னும் நாளில் இருந்துதான் மழைப்பொழிவு கூடும்னு ஏற்கனவே ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கோம். அந்த நாள் நாளைக்கு தான் கடலோரமே வரும்னு சொல்லியிருக்கிறோம். புரியுதுங்களா? நேற்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டையை நெருங்கிய மழை இலுப்பூர் மற்றும் அன்னவாசலை ஒட்டிய பகுதி வழியே பெய்துவிட்டு சிவகங்கை மாவட்டம், பொன்னமராவதி, மதுரை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பொழிந்து, அருப்புக்கோட்டை, திருச்சுழி, விருதுநகர் மாவட்ட பகுதிக்கு பொழிந்து, தூத்துக்குடி மாவட்டத்துக்குள் நுழைந்து, தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு ஓரம் ராமநாதபுரம் எல்லை வழியாக வங்கக்கடலிலே மன்னார் வளைகுடா பகுதியை நோக்கி பயணித்தது. இப்படிப்பட்ட வழித்தடங்கள்ல மாறி மாறி அமைந்தாலும் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் நாளை, இன்றைய விட நாளை பெரும்பாலான மாவட்டங்கள்ல இருக்கிறது. நாளை பாலக்காட்டு கணவாயில இதுவரை ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு பொழி இருக்கிறது. நாளை 4ஆம் தேதி திங்கட்கிழமை மே 4 நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கர்நாடக பகுதிக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். நாளைக்கு ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் மற்றும் திண்டுக்கல் மற்றும் தென் மாவட்டங்கள்ல தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, கடலோரம் வரைக்கும், திருச்சி, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, அப்புறம் அப்படியே படிப்படியாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் என்று கடலோரத்திற்கும் வந்துவிடும். நாளை இரவு மறுதினம் அதிகாலை 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை கடலோரத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நாளை திங்கட்கிழமை தேர்தல் வாக்குப்பதிவு அன்றைக்கு மதியத்துக்கு மேல தொடங்கும் மழை இரவு, நள்ளிரவு, அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை கடலோரம் வந்து கொடுக்கும். சரி, அதே போலதான் 5ஆம் தேதி மாலை இரவும் தீவிரமடையும். 4ஆம் தேதியை விட கூடுதல் பரப்புல மழை இருக்கு. 5ஆம் தேதியை விட 6ஆம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பு, ஒதுக்குதல் படிப்படியாக குறையும். தினசரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய், மைசூரு வழியாக வரக்கூடிய கர்நாடக கணவாய், அதாவது வயநாடு, கொடகு போன்ற பகுதிகள், பெங்களூரு, மைசூரு போன்ற பகுதிகள், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழை பொழிவு வரக்கூடிய புதன்கிழமை 6ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவு, மிக மழைப்பொழிவு கொடுக்கும். அந்த மழைப்பொழிவு கடலோரமும் வரும். இனிமேல் 4ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் தேதி அதிகாலையிலிருந்து தினசரி கடலோர மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோரம் அனைத்துமே, நேற்றைக்கு கூட பெருநாளைக்கு தூறல் வந்தது. இனிமேல் பெருநாளைக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையிலிருந்து திங்கட்கிழமை மாலை இரவிலிருந்து, இன்றைக்கு ஒரு நாள் குறைந்தான பரப்பில் இருந்தாலும் வெள்ளிக்கிழமையிலிருந்து தீவிரமடைய போகிறது மழை. 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்கு பிறகு இலங்கை மற்றும் தமிழ்நாடை ஒட்டிய வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி உருவாகி தாழ்வு நிலையாகி பகுதியாகி 8-9 தேதிகளில் தமிழ்நாடு கடற்கரைக்கு நெருக்கமாக வடக்கு நோக்கி நகர்ந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம், ஆந்திர பிரதேசம் உட்பட நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய 8-9 தேதியிலிருந்து கொடுக்க போகிறது. படிப்படியாக 10, 11, 15ஆம் தேதி வரை அந்த நிகழ்வு மிக மெல்ல வடக்கு நோக்கி நகர்ந்து மிக மெல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே மிக மெல்ல விலகும் என்பதில் மாற்றம் இல்லை. இது இப்பொழுதே ஆய்வறிக்கை. தொடர்ந்து ஆய்வறிக்கையோடு இணைந்திருக்கணும். நிகழ்வு எப்படி நெருங்குகிறது, எப்படி தீவிரமடைகிறது, அதன் விட்டம் என்ன, அதற்கு காற்று எங்கிருந்து வருகிறது, இரு காற்று இணைவு எங்கே ஏற்படும் என்பதையெல்லாம் வைத்துத்தான் மழைப்பொழிவு அறிவிக்க முடியும். இப்பொழுது நிகழ்வு உருவாகும் இடம் கிட்டத்தட்ட
தெளிவடைந்து விட்டது. தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாகத்தான் உருவாக போகிறது என்று. அரபிக்கடலிலும் ஒன்று உருவாகி இரண்டும் ஒன்றிணைந்து அரபிக்கடலிலே தீவிரமடையும் பொழுது கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைகள், மலைப்பகுதிகள் மற்றும் அப்படியே கர்நாடக பகுதி, ஆந்திர பிரதேசத்தோட தெற்கு பகுதி, தமிழ்நாட்டோட வடகடலோரம், வட உள் பகுதிகள், டெல்டா பகுதிகள், தென்கடலோரம், அனைத்து உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் என்று படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். கண்டிப்பா இந்த மாதம் மே இறுதி வரைக்கும் மழைக்கு சாதகம் இருக்கு. ஏதாவது ஓரிரு நாள் இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த நிகழ்வு விலகி அரபிக்கடலில் போய் தீவிரமடையும் பொழுது கொஞ்சம் ஓரிரு நாள் குறைவாக இருந்தாலும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு மீண்டும் தலையெடுத்து தொடரும். மாத இறுதியிலே தென்மேற்கு பருவமழை அதாவது 2வது வாரத்தில் 15, 16 தேதி வாக்கில் அந்தமான் பகுதியில் தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை படிப்படியாக 20, 22ஆம் தேதி வாக்கில் இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் தொடங்கி படிப்படியாக 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள் கேரளாவிலே தென்மேற்கு பருவமழையை தொடங்கக்கூடிய வலிமையான நிகழ்வு உருவாகும் என்பதில் மாற்றமில்லை. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை காலை வரை உள்ள அறிக்கையை தொடர்ந்து உற்று நோக்கி கேட்டு வாருங்கள். புதன், வியாழன், வெள்ளி அறிக்கை வழங்குவது கடினம் இருந்தாலும் அந்த அறிக்கையில கிட்டத்தட்ட முன்னோட்டமாகவும் எழுத்துப்பூர்வ அறிக்கையும் அது நாட்களிலே வழங்க முடியாத நாட்களிலே வழங்குவேன் என்பதையும் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.